இது நான் இப்ப பார்க்கல. நான் இதுக்கு முன்னாடி இருந்தே உங்கள நான் ஃபாலோ பண்றேன். உங்களுக்கு தெரியும். அதனால எனக்கு இதெல்லாம் ரவி சாருக்கு வந்து ஒரு சப் மேட்டர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது பெருசாலாம் இதா இருக்காது. இதை விடலாம் வந்துட்டு ஆஹ், இதுக்கு முன்னாடி சீசன் பேசும்போது என்னென்னலாம் வந்துச்சு அப்படின்றது தெரியும். அதெல்லாம் ஓகே. இப்போ என்னோட கொஸ்டின் என்னன்னா சார், இப்போ எனக்கு இது ஏன் அப்படின்றதுக்கு உங்கள்ட்ட இருந்து பதில் கிடைக்குமா அப்படின்றது தெரியல. ஆனா ஏன் நான் இருக்கும் அப்படின்றதுக்கு பதில் கிடைக்கும்னு நான் நம்புறேன் உங்கள்ட்ட இருந்து. முதல்ல என்னன்னா, இப்போ ஒவ்வொரு சீசனும் அந்த டிவி ப்ராடக்ட், விஜய் டிவி ப்ராடக்டை கொஞ்சம் அப்படியே பேம்பர் பண்ணிட்டே வருவாங்க. ஆனா அது நல்லா அவ்வளவா தெரியாதுன்றது இருக்கும். இது ரொம்ப ஓப்பனா தெரியுது. ஏன்னா இப்ப பவித்ராட்ட ஒரு கொஸ்டின் கேக்குறாரு. அப்ப பவித்ரா வந்து அவர் எதிர்பார்க்கிற ஒரு ஆன்சரை பவித்ரா சொல்லலன்றப்போ டப்புன்னு உட்கார வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பவித்ரா உடனே ரியலைஸ் பண்ணி ஆன்சர் சொல்லும்போது ஆடியன்ஸ்ட இருந்துமே அதுக்கான அப்ரிஷியேட் கிடைக்குது. ஆனா இப்போ அருண்கிட்ட ஒரே ஒரு விஷயம், அதாவது சேனல் பாக்குற ஷோ பாக்குற எல்லாருக்குமே தெரியும். அவன் ஏன் திரும்ப திரும்ப அத இது சாரி 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 அவர் ஏன் திரும்ப திரும்ப அதை அப்படி கொண்டு வர்றாரு அப்படின்றதே தெரியல அப்படின்றது நமக்கு கிளியராவே தெரியும். ஒத்துக்கவே மாட்றாரு அப்படின்னு. அப்போ பவித்ராட்ட கோவப்படுற விஜய் சேதுபதி கோவப்படாம தன்னிலை விளக்கம் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ சாச்சனா வந்து முத்துவோட இருந்தனாலதான் சாச்சனா வெளியே போயிட்டாங்கன்னு ஒண்ணு சொல்லியிருக்காரு. அது 24/7 வரல. மேபி லைவுமே எடிட்டா இருக்கனால அதுலயுமே ஏன் காட்டாம இருக்கீங்க? அப்ப அதை விட தப்பா ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல அதுதான் சொல்லியிருக்காருன்னா அதை ஏன் பேசல? எனக்கு அருண் கிட்ட பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, அருணோட விளையாட்டு எனக்கு எங்க வீக்ல இருந்தே பிடிக்கல. காரணம் உங்களை வச்சு. ஏன்னா நீங்க நாமினேஷன் வந்து ரஞ்சித் சாருக்காக தான் விளையாண்டீங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு முதல்ல திருப்பினதே அருண் தான். அப்புறம் உங்களை நம்ப வச்சதே அருண் தான். நான் எனக்கு என்னன்னா எல்லாத்தையும் தெளிவா பாக்குற இவர் என்னடா நம்புறாரு, நான் சொல்லவே இல்லை அப்படின்றத. நல்ல வேளை நான் நினைச்சதை விஜய் சேதுபதி போட்டு உடைச்சாரு. பண்ணாலே நம்ப வச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி. அப்போ அதை திருப்பினதே அருண் தான். அங்க இருந்தே அந்த இடத்துல கேம் புரியலைனாலும் ஆகா நம்ம மேல தப்புன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ இதே விஜய் சேதுபதி வந்து உங்க மேல தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லி அவரை பிரைஸ் பண்ணி பேசும்போது அவருக்கு அது பிடிக்குது. அத விஜயஸும் கேட்டார். ஆனா ஒரு தப்புன்னு சொல்லும் போது அது அவருக்கு பிடிக்கலன்றப்போ அதை ரொம்ப இதாவே எதிர்க்கலாமே. ஏன் ரொம்ப அப்படி இந்த குழந்தைக்கு லட்டு ஊட்டி விடுற மாதிரி இதா பண்றாரு? அது அருண்கிட்ட மட்டும் ஏன் பண்றாருன்றதுதான் எனக்கு தெரியல. இது இந்த வாரம் இல்ல, நீங்க கவனிச்சாலே தெரியும். ஒரு 3 வாரமாவே அருண்கிட்ட மட்டும் அப்படி பண்ணணும்னு ஒருவேளை சேனலே ஃபோர்ஸ் பண்ணுதா இல்ல என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. இது ஏன் அப்படின்றதுக்கு பதில் கிடைக்குமான்னு தெரியல. ஆனா ஏன்னா இருக்கும் அப்படின்றதுக்கு கிடைக்கும்ன்றதுனாலதான் உங்கள்கிட்ட கேக்குறேன் ரவி சார். ஜென்ரலா வந்து பிரவீன் பெனன்ட் வந்து, அதாவது இந்த ஷோ டைரக்டர் இருக்காருல்ல, அவரும் வந்து அருண் ஃபேமிலியும் வந்து ஃபேமிலி இன் சென்ஸ் அருண் ஃபேமிலி ஆஃப் விஜய் ப்ராடக்ட் ரொம்ப க்ளோஸ் சார். அதாவது ஆக்சுவலாக சொன்னோம்னா தன் கரியர் தன் லைஃபுக்கே ரொம்ப முதன்மையா அருண் சார் பார்க்கறது வந்து இவரை தான், பிரவீன் பெனன்ட் தான். அந்த பிரவீன் பெனன்ட் ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தினது வந்து அருணுக்கு போன சீசன் மாயா சீசன்ல வந்து அவர் தான் கிரியேட் பண்ணார். ஒரு காலச்சூழ்நிலையால் அவரால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுக்க முடியலன்னு அவரு தான் வந்து அர்ச்சனாக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வைல்ட் கார்டில் செட் பண்ணி கொடுத்தாரு. ஆக்சுவலாக அர்ச்சனா வந்து டே 1ல இருந்தே போக வேண்டியது, ஃபார் டியூ டு மெனி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ரீசன் ஃபைனலாக கன்க்ளூட் ஆகி 50th டேல வந்து அர்ச்சனா போக ஆரம்பிச்சாங்க. இந்த சோ கால்டு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது இந்த கேமை வந்து அவருக்கு ஒரு புரிதல்ல அர்ச்சனாக்கு வந்து அவருக்கு புரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொடுத்து இந்த கேம் இதை வந்து இப்போ கொஞ்சம் சமீபமா ரீசெண்டா சௌந்தர்யா கிட்ட வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்கும் போது அருணே கூட உள்ளேயே சொல்லியிருப்பார். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல, அவர் அதில் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு முன்னாடி பிரவீன் சார் அது சொல்லியிருப்பார். அதுக்கு மேலேயும் சொல்லியிருப்பார். அதாவது அர்ச்சனா கப்பு ஜெயிச்ச உடனே அதை எடுத்துட்டு போய் பிளெஸிங்ஸ் பிரவீன் கிட்ட வாங்கிக்கிட்டு அதில் எல்லாத்தையுமே சொல்லியிருப்பார். அந்த வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது சௌந்தர்யா கிட்டக்க எதுக்குன்னா அந்த சூரியோட அவர் இந்த விடுதலை படத்தோட இந்த சாங்கு கேட்டதில் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கும் போது இந்த பேச்சு வரும். ஸோ இது என்ன ஆயிடுச்சுன்னா, பிரவீனுக்கு அருண் சார் பிரவீன் சாருக்கு அருண் மேல இருக்கிற
அதிக ஒரு ஒரு அக்கறையும் இந்த கேம்ல வந்து அவரை ஒரு மாதிரி ஷேப் பண்ணி வெளியில ஒரு பிளேயரா எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறதையும் போக, ஒருவேளை பிரவீன் மாதிரியான ஒரு சாரி அருண் மாதிரியான ஒரு கேரக்டருக்கு தான் தப்பா போர்ட்ரே ஆகி வெளியில ஒரு காமெடி பீஸ் ஆயிட்டோம் அப்படின்றது வெளியில வந்தா அவரால் தாங்கிக்க முடியாது. அதனால அவர் எப்படியாவது ஒரு ஷேப் அப் பண்ணி அவர் ஒரு குவாலிட்டி பிளேயரா காமிக்கணுன்றதுக்காக அதிக அக்கறை காட்டுறாங்களான்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி பேம்பர் வந்து எந்த சீசன்லயும் நடந்ததில்லை. விஜய் டிவி ப்ராடக்ட்லயே அதிக பேம்பரிங் நடக்கிற ப்ராடக்ட் வந்து இன்னொன்னு வெளியிலயும் ஒருத்தங்க வந்து ஸ்ட்ராங்கா ஹோஸ்டையே வந்து ட்வீட் பண்ணி எழுதி ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு அவரு வெளில இருக்கிறவங்களுக்காக யோசிச்சு பதில் சொல்லணுன்றது வந்து ஹோஸ்டுக்கு அவசியம் கிடையாது. பட் இந்த ஹோஸ்ட் வந்து எல்லாரோடைய நலன் கருதி ஏதோ ஒன்று ட்ரை பண்றாரு. அதாவது புரிதல் தான் உங்க ப்ராப்ளமா இருக்கு, அந்த புரிதலுக்கு முயற்சி பண்ணுவோன்னு. ஆனா நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு அவர் நின்றுகிட்டே இருந்தாருன்னா அது ஒன்றும் பண்ண முடியாது. அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா தட்ஸ் ஆல். அதுக்கு மேல என்ன சொல்றது, டிசர்வ் த டெஸ்டினின்ற மாதிரி உங்களுக்கான எழுதப்பட்ட இடத்தில் உங்கள் ஆட்டம் முடிந்தது. உன்னை எப்படியாவது டாப் 5க்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்றோம். ஆனா நீ என்ன ட்ரை பண்ணாலும் டாப் 8க்குள்ள கூட போக மாட்டேன்ற மாதிரி அவர் ஒரு வேலை பார்க்குறது. இல்ல எனக்கு இந்த இடத்துலதான் என்ன சந்தேகம் வருதுன்னா, இப்போ மத்த கண்டஸ்டன்ட்டுக்கு புரியலைன்னா டப்புன்னு மூஞ்சில வச்ச மாதிரி உட்கார வைக்கிறது. நான் சொல்றேன், அதான் திரும்ப அதான் நீங்க சொல்றேன். சுத்திட்டு பிரவீன் இருக்கீங்க. பெனட்டோட சப்போர்ட் ஜாஸ்தியா இருக்கு, சேனல் சப்போர்ட் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அதனாலதான் அவர் க்ளோஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிறாரு. இல்லாட்டி நீங்க வந்து ஆக்சுவலா நான் இன்னொன்னு சொல்லட்டுங்களா, அவர் பேசுறதோட அருண் அவர் மார்க் பண்றதே பெரிய லெவல்ல ரீச் ஆயிருக்கு. மொக்க பண்ணி உட்கார வைக்கிறாரு. இதுல பேசவும் செஞ்சுட்டாருன்னா மனுஷன் உடஞ்சு சுக்குநூறா போயிடுவார். இல்ல அதான் இப்போ விஜேஎஸ் கமல் சார்ட்ட இருந்த சுதந்திரம் விஜேஎஸ்க்கு இல்லையோ அப்படின்னு தோணுது. அதெல்லாம் நீங்க வேற அதெல்லாம் நீங்க நம்ம ஆள் வந்து இந்த கவன் படத்துல வர மாதிரி தான். ஒரு லெவலுக்கு மேல ப்ரெஷர் பண்ணீங்க, காதலுக்கு ஹெட்ஃபோனை கழட்டிட்டு பேச ஆரம்பிச்சிருவாரு. ஆனா மேட்ரு என்னன்னா, ஒரு சில பேருடைய இந்த சப்போர்ட்டுக்கு அவர் ஒரு லெவல் வரைக்கும் தானே வர முடியும். அவரும் ரொம்பலாம் இறங்கி எல்லாம் போய் கண்ணா கேள்ற கண்ணா குழந்தை அப்படின்னா இவர் தங்கம் இவர் மாதிரியா பேச முடியும், ரஞ்சித் மாதிரியா பேச முடியும். அவர் இப்போ ஆக்சுவலா நீங்க சொல்றது கேட்டீங்கன்னா இப்பதான் ஒரு 2 வாரமா ரஞ்சித் சாரையே கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காரு. அது வரைக்கும் இல்லை. இப்பதான் ஸ்லைட்டா ரஞ்சித் சாரை வந்து ஒரு மாதிரி இந்த இந்த லைட்டா இந்த வாழைப்பழ பனானா நீடு இல்லை, இப்பதான் லைட்டா டச்சே பண்ணியிருக்காரு ஆக்சுவலா சொல்லணும்னா. ஸோ ரெஸ்ட்ரிக்டடா விஜய் சேதுபதி சார் கிட்ட இதை பேசுங்க, இப்படிதான் பேசி ஆகணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இந்த சப்போர்ட்டை இன்வேரியபிளா இந்த 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 விஷயங்களை தொட்டு தொட்டு கொண்டு போவாங்க. பட் ஆனா அருண் வந்து ஓவர் த ஃபேஸ் நாங்க ரியாக்ட் பண்றது சாரையும் கோவப்படுத்தலாம் நிறையா. அவரும் கண்ட்ரோல் ஆகி தானே பேசுறாரு. அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு, தீபக்க அவர் கேள்வி கேட்க மாட்டாரு, நான் என்ன இருந்தாலும் வீக்கெண்ட்ல நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவர் காதுக்கு வரதானே செய்யுது. ஆமா ஆமா பார்த்துக்கிட்டு தான் இருப்பாரு. இன்னொன்னு போன சீசன் வின்னர் உடைய வெளியில அவருக்கான ஒரு இது இருக்கும்ல, அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இருக்கும். யாருக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு அப்புறம் எல்லாமே டிஸ்மேண்டில் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் சார் எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட். ஆக்சுவலா நான் உங்களை ஒரு 5 சீசனா ஃபாலோ பண்றேன் அப்படின்றதுனால, பிளஸ் ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு சப்போர்ட்டா பேசும்போது உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட்டோடைய விமர்சனங்களை சந்திச்ச ஆளு, ஆனாலும் தன்னுடைய கருத்துல ஸ்ட்ராங்கா நிக்கிற ஒரு ஆளுன்றதுனால நான் இந்த ஒரே ஒரு ரெக்வெஸ்ட்டை மட்டும் வைக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடி வர சீசன் ஃபுல்லாவே நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல நின்றீங்கன்னா அதுல அப்படியே நிப்பீங்க. பட் ஆனா எனக்கு இந்த லாஸ்ட் ஸ்பேஸ் நீங்க போகும்போது அங்க வந்து ஒரு ஜாக்லின் ஃபேண்டம் இருந்துச்சு. நான் எந்த ஸ்பேஸ சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அங்க இருக்கும்போது இப்போ முத்துக்குமரன் 3 வாரமா விளையாடவே இல்லை, நீங்க அவர் இதாயிட்டாரு அப்படின்றப்போ எனக்கு பர்சனலா என்ன கேள்வி வந்துச்சு அப்படின்னா, கேம் ஆடிக்கிட்டே இருக்கிற ஒருத்தன் ஏன் கேம் ஆடலைன்னு எல்லாரும் பாக்குறாங்க. எனக்கு எப்படி தோணுது அப்படின்னா, கேம் ஆடிட்டே இருக்கிற ஒரு ஆளு டப்புன்னு கேம் நிப்பாட்டும் போது டப்புன்னு நிப்பாட்டுறானே, இங்க எங்கேயோ
பிசிறு தட்டுது, என்னமோ செய்ய போறான் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால நான் வந்து அவனை கேமரா தான் பார்த்துட்டே தான் இருக்கேன். இப்போ நல்லா ஆடிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளு, நல்லா கயிறை பிடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தன் டக்குன்னு அதை லூஸ் விடும்போது நமக்கு பயம் தானே வரும். இவன் வலிமையா இருக்கிற ஒரு ஆளு, இவன் இது பண்றான் அப்படின்னு. அப்போ நீங்க கேம்ல அவன் 3 வாரம் அவன் இல்லவே இல்லைன்னா, ஆடுற பர்சனை பத்தி பேசாம, கேமே ஆடலன்ற அந்த பர்சனை பத்தி மட்டும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க சொன்ன அந்த இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் எந்த இடத்துல எனக்கு ஒரு இடத்துல இதாயிடுச்சுன்னா, நீங்க அந்த இடத்துல நீங்க ஜாக்லினை சேர்க்கலன்னு சொல்லும் பொழுது, அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்க ஜாக்லினையும் திரும்ப உள்ள கொண்டு வரேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அத அவங்க எடுத்துட்டு நீங்க முதல்ல ஜாக்லினை சேர்க்கவே இல்ல. இப்ப நீங்க ஜாக்லினே அந்த இதுல கொண்டு வரேன்னு சொல்லி பேசுறீங்கன்னு முரண்படுறீங்க அப்படின்னாங்க. எனக்கு அந்த பாயிண்ட் வந்து எனக்கு தோணுச்சு. ஏன் ரவி சார் வந்து அந்த இதுல ஸ்டாண்ட நிக்க மாட்டேங்கிறாரு. எத்தனை பேர் வந்தாலும் பதில் சொல்ற ஒரு பர்சன் அங்க ஒரு ஃபேண்டம் இருக்கு அப்படின்றதுக்காண்டி ஏன் ஆட் பண்ணணும் அப்படின்றது எனக்கு கேள்வி இருந்துச்சு. அதான் நான் உங்களுக்கு சார் டிஎம்மும் பண்ணேன். நான் ஆக்சுவலாக நீங்கள் அதை ஃபுல்லாகவே இருந்தீங்க கரெக்ட். நான் டிஎம் பண்ணதையும் பார்த்தேன் சார். நான் வந்து இப்போ நீங்கள் எல்லாம் யோசிச்சு பாருங்கள். நல்லா நான் அந்த ட்வீட் நான் போடுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஒரு வேவில் போயிட்டு இருந்திருந்தீங்க. என்னென்னா ஷோவோட இது என்ன நடக்குதோ அதுதான் டிபேட்டபிள் டாக்காக போயிட்டுருக்கோம். அதை தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் எடுத்து என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஒப்பீனியன் என்னுடைய டீம் ஃபைன் போடுறேன். எனக்கு நல்லா தெரியும் ஜாக்லின் பிளேயர்னு. ஆனால் நான் தெரிஞ்சு ஜாக்லினை போடலை. நான் ஜாக்லின் இருக்கிற இடத்துல வேணும்னே ராயன்னு ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ராயன் டிடிஎஃப்னு போட்டு ஜாக்லினை எடுத்த மாதிரியும் போட்டு மஞ்சிரியை போட்டு மஞ்சிரி, தீபக், முத்துக்குமரன், சௌந்தர்யா இவங்க 4 பேர் போடுறேன். சரிங்களா? இவங்க 4 பேரை போட்டு 5வது ஜாக்லின்ற ஒரு பிளேயர் போட்டால், இப்போ இதை நான் ஒரு ட்வீட்டாக போட்டால் அது என்ன மாதிரியான வேவ் கிரியேட் ஆகும்னு எனக்கே நல்லா தெரியும். அதுவும் ஜாக்லினை நான் மிஸ் பண்ணும்பொழுது என்ன மாதிரியான வேவ், அதுவும் யாரையை வச்சுக்கிட்டு யாரையை கிரியேட் பண்ணும்போது ஆகும்னு தெரியும். என்னுடைய ஐடியல் பாயிண்ட் என்னன்னா, இந்த டைமில் எல்லாருடைய கன்சல்டேஷன் ஆஃப் தாட் ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசை. எல்லாருக்கும் இப்போ நான் ஒருத்தன் போட்டேன்னா சும்மா அவங்க பார்த்துட்டு அப்படி யாரும் விடல, உடனே அவங்கவுங்க 5 பேரை வந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கட்ட 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 கடன்னு ஒவ்வொருத்தரும் யாரை விட்டுட்டாங்களோ அவங்கள அதிகமாக பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு நம்மளோட இன்டென்ஷன் என்ன, அது என்னவோ அது அங்கே ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிச்சது. செகண்டு, நான் ஜாக்லினை மிஸ் பண்ணதோடைய பெரும் நோக்கமே என்னன்னா, ஜாக்லின் வந்து இப்போ நீங்கள் ஜாக்லின் இப்போ நான் வந்து முத்துக்குமரனை சப்போர்ட் பண்ணுறேன். அது பகிரங்கமாக சொல்லிட்டு நான் டே ஒன்லேயே ஸ்டேஜில் டிக்ளேர் பண்ணி வெளியில் வந்தோம். அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் யார் செகண்ட் தேர்டுனா எனக்கு நிஜமாவே 50th இண்டிவிஜுவல் கேம் வர வரைக்கும் நான் வந்து 5th பிளேஸ் லெவலில் மைண்டில் வச்சுருந்த தீபக் எனக்கு செகண்டுக்கு கன்ஃபார்மாக வந்துருவாருன்ற ஒரு ஃபீலுக்கு ரொம்ப ஆணித்தனமாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மிச்சம் இருக்கிறது 3rd, 4th, 5th இந்த 3 பிளேயர் மட்டும்தான். இந்த 3 பிளேல என்னுடைய இந்த 4 சீசன் ஆஃப் அப்சர்வேஷனில் எதிர்பார்க்காத ட்விஸ்டான டிடிஎஃப்க்கு ஒரு பிளேயர் வருவார் அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். ஸோ மிச்சம் அதுக்கப்புறம் இருக்கிறது இன்னும் 2 பிளேயர் தான். ஒன்று கேமை முனைப்பாக விளையாடக்கூடிய 2 பேர், மஞ்சிரி அண்ட் ஜாக்லின். அது ஜாக்லின் இப்போ ஒரு எக்ஸ்ட்ராடினரி ப்ளஸ் என்னன்னா, இத்தனை முறை பப்ளிக் சப்போர்ட்டை சந்திச்சும் உள்ள இருந்தாங்க. இப்போ ஆனால் இத்தனை முறை பப்ளிக் சப்போர்ட்டை சந்திச்சும் உள்ள இருந்த ஜாக்லின் இந்த கேமில் என்ன மாதிரியான கேம் விளையாண்டாங்கன்ற ஒரு குவாலிட்டி கேமை கம்பேர் பண்ணும்பொழுது மஞ்சிரி ஆடக்கூடிய ஒரு ஐடியல் கேமுக்கும் ஜாக்லின் ஆடுற கேமுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு ரொம்ப ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஜாக்லின் இருக்கிற நேம் லெவலுக்கு மஞ்சிரி ஏறினாங்க. இந்த 2 பாயிண்ட்ல எனக்கு ஜாக்லினை ஒரு வேளை ஒமிட் பண்ணா, அப்படி ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒமிட்டே பண்ண முடியாத ஒருத்தங்க ஒமிட் பண்ணா, வேற ஒருத்தங்க ஸ்ட்ராங்கா ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற பிளேயர் 5th பிளேஸ்க்கு வரணும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸ் மெதுவா உள்ள சேஞ்ச் ஆகுமா இல்லை என்ன ஆகும்ன்றது. ஏன்னா ஒரு பிளேயரை அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க, பட் அவங்களுடைய கேம் கண்ட்ரோல் என்ன, கேம் முனைப்பு என்ன, கேமுக்காக அவங்க கான்ட்ரிபியூஷன் என்ன, கேம் ஆட்ரிபியூஷன் வேற மாதிரி என்ன, இது எதுவுமே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு பிளேயருக்கு ஒரு பயங்கரமான இருக்கிற ரீச் ஒரு நல்ல பிளேயருக்கு காணாம போனா எப்படி இருக்கும்னு தெரியட்டுமேன்றதுக்காக தான் அதை போட்டேன். ஆனா அதுக்கு விளக்கம் கொடுக்குற இடம் அது அந்த இடம் இல்லை. அந்த இடம் அவங்களுடைய
கோர் உச்சம். நான் என்ன பேசினாலும் சண்டை வரும். நான் என்ன பேசினாலும் வந்து அவங்களுக்கு அகைன்ஸ்டா பேசுற மாரி இருக்கும். நீங்க அந்த மாரி இடத்துல நம்ம எடுத்து வாள் எடுத்து சுத்துறத விட, கால் எடுத்துட்டு கிளம்பிட்டு இருந்தா நல்லதுன்ட்டு, "ஓ! அப்படியா? ஆமாங்க." அப்படின்னு சொல்லிட்டு போயிருது. ஏன்னா, நான் என்ன பேசினாலும் சண்டை வரும். எனக்கே நல்லா தெரியும். சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. நான் வந்து இத சொல்லப்போனா ஆப்போசிட் சைட்ல இன்னொரு ஃபேண்டம் ஃபைட்டுக்கு வந்துருவோம். இது எதுக்கு வம்பு? நம்ம சொல்லணும் சும்மாவே நம்ம பேர்ல சர்ச்சை தான் போகுதுன்றதுனால இத மட்டும் சொல்லிட்டு விட்டேன். பஞ்ச் நல்லா இருந்துச்சு. வாள் எடுத்து சுத்துறத விட கால் எடுத்து கிளவுறது நல்லது அப்படின்னு. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி சாய் கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். சாய் தேங்க்ஸ் ஆஷிக். ஆக்சுவலா என்னன்னா, உங்க ஸ்பேஸ்ல தான் ஆரம்பிச்சதுன்றதுனால சொல்றேன். எப்பவுமே சாய் யாராச்சும் பேசிக்கிட்டே இருக்கும்போது, அது லெட் இட் பி செலிபிரிட்டி ஆர் எனிதிங், நீங்க யூ கைஸ் ஆர் கிவிங் அன் அட்மோஸ்ட் ரெஸ்பெக்ட். அதெல்லாம் சேஞ்சே கிடையாது. எந்த ஹோஸ்டா இருக்கட்டும், எந்த ஃபேண்டமோட ஹோஸ்டா இருக்கட்டும், ஆஸ் பார்ட் ஆஃப் இட். ஆனா யாராச்சும் வாலண்டியர்
அப்படின்ற நம்பிக்கை இருக்கு. ஆனா இதுக்காக இன்னொரு பிளேயர் தோக்கடிக்கணுன்ற மாதிரி எங்கேயுமே எந்த ஃபோரத்தையும் எந்த ஃபோரமும் என் சாதகத்துக்கு பயன்படுத்தி நான் அப்படி பேசினதே கிடையாது. ஸோ வித் டியூ ரெஸ்பெக்ட், உங்கள உங்கள மாரி சாய், தர்ஷனா ஆர் இன்னும் நெறைய பீப்பிள நான் பார்க்குறேன். என்னன்னா, நீங்க வந்து செலிபிரிட்டி சுக்காருட்டி இதெல்லாம் உட்டுருங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கவே வேணாம். இட் இஸ் யுவர் ஸ்பேஸ். இஃப் இட் இஸ் கோயிங் பியாண்ட் த லிமிட், யூ புட் த மியூட். மியூட்ட போட்டுருங்க. வார்ன் பண்ணுங்க. மீறி பேசினா லைக் அன் அலார்மிங் கிக் அவுட். அது நானா இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் சரி. யூ கிக் தெம் அவுட். ஒரு 2 எஸ் தடவை எஸ் எஸ் இந்த 2 தடவை இந்த மாரி நடந்துச்சுன்னா, நீங்க ஏன் தெரியுமா? பொதுவான நெறைய இப்ப கேட்பாங்க, "சார் மத்த சீசன்லலாம் கண்டஸ்டன்ட் விளையாண்டு முடிச்ச உடனே வந்து பேசுறதே இல்ல. நீங்க மட்டும் ஏன் சார் பேசுறீங்கன்னா?" ஏன்னா எனக்கு பயம் இல்ல. நீங்க ஒரு கேம் ஆடும்போது நீங்க கேட்டுப்பீங்க, "சார் நீங்க என்ன சார் அந்த இடத்துல கேவலமா ஆடுனீங்க?" அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒண்ணு ஆமா நான் கேவலமா ஆடுனேன்னு ஒத்துக்கணும். இல்லன்னா, இல்லைங்கண்ணா நான் உள்ள நடிச்ச மாரி இந்த மாரி ஸ்பேஸ்ல வந்து நடிக்க முடியாது. நான் வந்து இப்ப நடிக்க முடியும்னா, நானும் தான் அவர், இவர், ஐயோ! தங்கம், சாமி இதெல்லாம் நானும் தான் பேச முடியும். ஆனா, எவ்வளோ நேரத்துக்கு பேச முடியும்? உங்களோட ஒரு கேள்வி என்ன ப்ரோவோக் பண்ணி என்னோட ஒரிஜினல் எண்ணத்த வெளில கொண்டு வந்துரும். நீங்க என்ன எல்லாருமே அந்த கண்டஸ்டன்ட்ஸ் கிட்ட கண்ட்ரோலா இருக்கிற மாரி இருக்க முடியும்னு நெனைக்கிறீங்களா? ஸ்பேஸ்ல நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்தாப்புல கேள்வி கேட்டீங்கன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் நடுங்குவான். கட 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 கடன்னு உதறும். நெனச்ச மாரிலாம் பேசிற முடியாது. அதனால வெளில வரமாட்டாங்க. 2வது சம்பளம் குடுக்க மாட்டாங்கன்றது பயம் இருக்கும். இந்த மாரி 10 காரணங்களுக்காக இப்ப இந்த மாதிரிலாம் ரூல்லாம் கிடையாது. ஒரு பிளேயர் ஆடிட்டு வந்து இதுலலாம் பேசலாம். எது ஸ்பேஸ்லலாம் பேசலாம். வரமாட்டாங்க. ஏன்னா பப்ளிக்க ஃபேஸ் பண்றதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்க ஒரு நல்ல இமேஜ்ல உள்ள விளையாண்டறலாம். ஆனா பப்ளிக் கிட்ட வந்து பப்ளிக்கோட கொஸ்டின கேட்டுட்டு இருக்குது பாருங்க. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. நீங்க சாதாரணமா கேட்டுருவீங்க. "நீங்க ஏன் சார் அன்னைக்கு ஜாக்லின் கிட்ட அப்படி பிஹேவ் பண்ணீங்க? நீங்க ஏன் சார் இந்த மாரி பண்ணீங்கன்னா?" அதுக்கு நீங்க ஒரு பதில் குடுப்பீங்கல்ல, அந்த பதில் ரெக்கார்டிங் ஆயிடக்கூடாதுன்னு அவ்வளோ பயத்துல இருப்பாங்க. இப்ப நான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் பேசுறேன்னா, ஃபிலிம் என்சைக்ளோபீடியா வெளியில போய் தன்னோட YouTubeல என்னுடைய கன்டென்ட்ல என்ன போடுவாரு அப்படின்ற பயம் எனக்கு வராது. எது போட்டாலும் எனக்கு மைலேஜ்ன்னு நான் எடுத்துப்பேன். சரிங்களா? ஆனா, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கோ, இல்ல ஆக்டர்ஸ்க்கோ அத அப்படி எடுத்துக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அதனால கண்டஸ்டன்ட்டா இருக்கிறவங்க போதுமான அளவுக்கு வந்து பேச மாட்டாங்க. பட் வந்து பேசுறவங்க எல்லாரும் வந்து எப்படி சொல்றது? உங்க கிரவுண்ட அவங்க வந்து உங்க டெக்காரத்த வந்து டிஸ்டர்ப் பண்ற மாரி இருக்கு அப்படின்னா, நீங்களும் ஒரு தப்பு பண்ணக்கூடாது. அவங்களையும் தப்பு பண்ணக்கூடாது. நீங்க அவங்கள பேச விட்டு உங்களுக்கு கூட்டம் சேருதேன்னு பார்க்கவும் கூடாது. அதே சமயத்துல பேசினவங்களால உங்களுடைய நீங்க அழகா கொண்டு போயிட்டு இருக்கிற அந்த ஃப்ளோக்கு வந்து ஒரு அந்த ஒரு ஹாப்பி இம்பாக்ட்ட டிஸ்டர்ப் ஆயிடவும் விட்டுறக்கூடாது. நீங்களே வந்து அவங்க 2 பேரும் சார் இங்க பாருங்க இட் லுக்ஸ் லைக் யுவர் கன்வர்சேஷன்ஸ் இஸ் டூ பெர்சனல். ரொம்ப ஹம்பிளா கேட்டுக்கிறோம். நீங்க 2 பேருமே வெளியில போய் இத முடிச்சுட்டு உள்ள வரதா இருந்தா வாங்க. அப்படி இல்லையா, வி வில் பி ஃபோர்ஸ்ட் டு கெட் யூ போத் அவுட். அப்ப நீங்க எங்க 2 பேரையும் தப்பா நினைச்சுக்காதீங்கன்னீங்கன்னா, தென் சென்சுள்ள ஒரு ஆள் அப்படி ஒரு எஜுகேட் பண்ணும்போது புரிஞ்சுகிட்டு டாபிக் அதுக்கு மேல வளர்த்துக்க கூடாது. அதுக்கு மேலேயும் ஒருத்தவங்க வளர்றாங்கன்னா, யூ கேன் டேக் எனி கால் இன் கிக்கிங் தெம் அவுட். அதுதான் இது நீங்க எப்பவுமே ஒருத்தங்கள பேச விட்டுட்டீங்கன்னா, நீங்க அத கேட்டவனால நீங்க ஆன்டிசிபேட் பண்ணாம இருக்கவே முடியாது. நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் ஆன்டிசிபேட் பண்ண ஆரம்பிச்சுருவான். இட்ஸ் யா இட்ஸ் யா மை யா இல்ல அட்வைஸ் ஒன்லி. ஆக்சுவலா வந்து நான் எண்ட் பண்ணும்போது நான் இது அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னாச்சுன்னா அன்னைக்கு ஹானஸ்டா சொல்றேன், இது நான் எக்ஸ்கியூஸ் மாதிரி இல்ல.